ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1000 to lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு Zoom அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தேவை கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்லும் தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹15 கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு. நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹500 மேலே வந்து கிடச்சிரும். நல்ல ஒரு இன்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கில்லும் உங்களுக்கு தேவை கிடையாது. டைப் பண்ணணும், டைப்பிங் ஸ்கில்லு, இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏஜ் லிமிட் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த ஒரு ஸ்கில்லுமே தேவை கிடையாது. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 2 தான். ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். பக்காவாக இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு தரமான ட்ரஸ்டடான வெப்சைட்டை பார்த்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தேவை கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்லும் தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா ஒரு ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹15 கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு. நீங்கள் வந்து இதில் வந்து தாராளமாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹500 மேலே வந்து கிடச்சிரும். நல்ல ஒரு இன்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கில்லும் உங்களுக்கு தேவை கிடையாது. டைப் பண்ணணும், டைப்பிங் ஸ்கில்லு, இங்கிலீஷ் நாலேஜ் தேவைப்படுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவையா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏஜ் லிமிட் தேவையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த ஒரு ஸ்கில்லுமே தேவை கிடையாது. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 2 தான். ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். பக்காவாக இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு தரமான ட்ரஸ்டடான வெப்சைட்டை பார்த்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏர்னிங் சம்மந்தமான வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா picxy.com. இந்த வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய நல்ல ஹெச்டி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து வெளியில் டூர்ஸ் அண்ட் போகையில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருப்பீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி, ஃபேமிலி கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா டூர் போயிருப்பீங்க. அந்த அவுட்டிங் போகும்போது எடுத்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து சும்மா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருப்போம். ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிப்போம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு காமிப்போம். அப்படி காமிக்கிறது மூலிமா நமக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ஏர்னிங்ஸ் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. பட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. இதை டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் பண்ணிக்கலாம். அதான் இந்த வெப்சைட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் பணத்தை. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட்டை பார்த்து தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு அதாவது உங்களுடைய பேர், அதாவது நெட்டில் வந்து சர்ச் பண்ணி எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓன் கண்டென்ட், அதாவது இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட் தான் மேக் பண்ணி போடணும். அதே மாதிரி உங்களுடைய சொந்த முயற்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு புகைப்பட கலைஞராக இருந்தாலும் ஓகே தான். நார்மலாக நீங்கள் வந்து மொபைல் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருந்தாலும் ஓகே தான். ஜஸ்ட்டு நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்து அப்லோடும் பண்ணலாம், மொபைல் கேமராவில் எடுத்தும் அப்லோட் பண்ணலாம், அதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோ நாட் அப்லோடு பிடபிள்யூ பிக்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணக்கூடாது, அதாவது அப்லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களே ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரெண்டிங் டாபிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த பிக்சர்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது மூலிமா அதிகமான இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் போன இந்த 3 டேஸ்க்கு முன்னாடி வந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்லாம் நீங்கள் வந்து எடுத்து சென்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வெப்சைட்டில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் குடுத்து வந்து வாங்குவாங்க. இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இவங்க வந்து காசு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேள்வி எழும்பலாம். இது ஒண்ணும் கிடையாது. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து யூடியூப் சேனலுக்கா இருக்கட்டும், ஒரு கன்டென்ட் ரைட்டருக்கா இருக்கட்டும், வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கா இருக்கட்டும், இந்த மாரி பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தேடி எடுப்பாங்க. அப்படி அவங்க வந்து ஃப்ரீயா வந்து எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து காப்பிரைட் கிடைச்சிரும். அதனால காசு குடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோவையும் அவங்க வந்து வாங்குவாங்க. அவங்க காசு குடுக்குற அந்த அமௌண்ட்ட தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். எல்லாருமே இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத வந்து வீடியோக்கு கீழ இருக்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு எப்படி நம்ம அத ரிஜிஸ்டர் பண்றது? எப்படி சைன் அப் பண்றது? எந்த மாரி வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இந்த வெப்சைட்க்கான லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் வித் கூகுள்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா டைரக்ட்டா உங்களுடைய Gmail வந்து எடுத்துக்கிறதுனால, அப்சர்வ் பண்ண சொல்லும். அதெல்லாம் வந்து அத பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட் இத குடுத்து நீங்க வந்து மேனுவலா என்டர் பண்ணுங்க. தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் இத வீணடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா Gmail குடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் ஆகாது. ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணுங்க. லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. உங்களுடைய நேம் அதாவது உங்களுடைய பேருக்கு பக்கத்துல @123 இந்த மாரி ஏதாவது போட்டுக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். ஏன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அத கிளிக் பண்ணா தான் உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சைன் அப்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். சப்மிட் பண்ணிட்டோம். இந்த வெப்சைட்டுக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண போறோம். இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். ட்ராப் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். கிளிக் ஹேர் டூ அப்லோடுன்னு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டியா தரமா இருக்கு. ஃபோட்டோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்க. சும்மா வந்து நெட்ல எடுத்த ஃபோட்டோ, Facebook, WhatsAppல அந்த பிக்லாம் நீங்க வந்து சென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து வராது. அதனால நல்லா ஹெச்டியா தரமான இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு சில பிக்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சிருக்கேன் என்னுடைய மொபைல்ல. நான் அந்த பிக் வந்து நான் வந்து இங்க சென்ட் பண்ண போறேன். அதாவது சப்மிட் பண்ண போறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மொபைல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த பிக் தான். இது எப்படி இருக்குங்கிறத பாருங்க. இதே மாரி தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கேட்டகரி வேணாலும் இருக்கலாம். அதாவது நேச்சுரலா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், இல்ல பீச்சா இருக்கலாம், இல்ல வானம் அந்த மாரி நேச்சுரல்ஸ் எல்லாமே எது வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து ஒன்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கன்டின்யூ டூ எடிட்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ள போயிரும். அதிலேயே டேக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த ஃபோட்டோ வந்து எத பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துரும். அத நீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணணும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ட்ரீன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் இந்த மாரி அது ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்குது. இந்த இடத்துல டைட்டில் மட்டும் நம்ம குடுக்கணும். இது எத பேஸ் பண்ணி வந்து வருது? ஏன்னா ஃபாரினர்ஸ் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு போய் காமிக்கணும். பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவா இருந்தா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணி வாங்குவாங்க. அது மூலியமா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். செலக்ட் லொகேஷன் எல்லாமே போட்டு நீங்க முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சென்ட் டூ ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, வித்தின் ஒரு 1 ஹவர்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் டெவலப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூக்கு போகும். அவங்க வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் வந்து எங்கேயாவது எடுக்கப்பட்டதா? ஏதாவது வெப்சைட் மூலியமா வந்து டவுன்லோட் பண்ணப்பட்டதா? இல்ல எங்கேயுமே கிடைக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் குடுப்பாங்க. அப்ரூவல் குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுடைய வாலெட்ல வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து எப்படி வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இதே வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல இந்த 3 கோடு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் அதாவது பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். சப்மிட் பேங்க் அக்கவுண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இந்தியால இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க வித்ட்ரால் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு சென்ட் பண்ணிருவாங்க. நீங்க வந்து இந்தியால இல்ல, நான் வந்து ஃபாரின்ல இருக்கேன், நான் வந்து ஸ்ரீலங்கால இருக்கேன், மலேசியால இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PayPal அக்கவுண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். நீங்க PayPal வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ற மாரி இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் அப்ப குடுத்து சேவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் யுவர் PayPal அக்கவுண்ட் அப்படிங்கிறத வந்து குடுத்து நீங்க வந்து சேவ்ங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒன்ஸ் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா,
ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் எவ்வளவோ ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஸ்டேட்டஸும் வைக்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் விட்டுட்டு இருப்பாங்க சில பேர். அந்த ட்ரெயின் விடுறத இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ட்ரெயின் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து உங்களுக்கு வந்து நிறையா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வெப்சைட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வெப்சைட் வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ பார்த்து வந்து ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும். நான் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு வீடியோலையும் அதான் சொல்லுவேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு பண்ணலாம், சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணலாம், ஆஃப்டர்நூன் மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஒதுக்காதீங்க. ஏன்னா போனால் திரும்ப கிடைக்காத ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டைம், நேரம் தான். இன்றைக்கி 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி 12 மணிக்கு கிடைக்கும். அதே இது நாளைக்கு 12 மணிக்கு 12 மணி டைம் வந்து கிடைக்கும். ஆனால் 4ஆம் தேதி தான் கிடைக்கும். இந்த 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா டைமை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே வந்து போங்க. உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுங்க. அது ஹெச்டியா தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். கேமராவில் தான் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய மொபைல் நல்ல ஒரு குவாலிட்டியான மொபைல் இருந்தாலே போதும். இதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இதுபோல் ஒரு புத்தம் புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.